எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பழங்கள், காய்கறிகள் எல்லாமே ரெகுலராக ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இதுவே வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் குட்டி குட்டியாக அந்த பழ ஈக்கள் சொல்லக்கூடிய அந்த கொசு வந்து பழங்கள், காய்கறி எல்லாத்துலேயுமே உட்கார ஆரம்பிச்சிரும். இது ரொம்பவே நமக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி இந்த கொசுவை ஒழிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பழ ஈக்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ காய்கறிகள், பழங்கள் எதுவாக இருந்தாலும் சரி திறந்து வச்சுருக்கும் போது அது வந்து அந்த வரவே வராது. அதுக்கான டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் எப்போ பழங்கள், காய்கறிகள் எது வாங்கினாலும் சரி, வாங்கிட்டு வந்த உடனே அதை அப்படி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இல்லை அப்படின்னாலும் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே பாதிப்பு. அதனால் வாங்கிட்டு வந்த பழங்களை நம்ம கொசு மொய்க்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த பழங்கள், காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு அகலமான டப்பில் தண்ணி வச்சு எல்லாத்தையும் போட்டு அலசுங்க. அலசுகிறப்ப இதில் ஒரு சில 3 பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம். அது சேர்க்குறதுனால நமக்கு கொசு வந்து அந்த பழத்தில் உட்காராமல் இருக்கும். அதுக்காக நம்ம சேர்க்குற பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்க்குறதுனால பழத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் போயிடும். அடுத்ததாக இதில் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பழம், காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. இப்படி ஊற வைக்கிறதுனால நமக்கு இதை அப்படியே எடுத்து நீங்கள் கூடையில் ஓப்பன் பண்ணி வச்சாலும் அதில் பார்த்திங்கன்னா கொசு வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த பழம், காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட் வச்சுருப்போம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுட்ருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வினிகர் தான் எடுத்திருக்கேன். வினிகர் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்கெட்டில் சேர்த்துட்டு ஒரு காட்டன் கிளாத்து வச்சு அந்த நம்ம எந்த கூடையில் பழங்கள், காய்கறிகள் வைக்க போகிறோமோ அது ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி வச்சுருங்க. பழங்களில் கொசு வராமல் இருக்கிறதுக்காக பழங்களில் நம்ம வாஷ் பண்ணுறது ஓகே. பேஸ்கெட்டில் எதுக்கு வினிகர் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் வச்சு பழங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக அந்த கொசு வந்து பழங்களில் மட்டும் இல்லாமல் அந்த பேஸ்கெட்லையுமே அசிங்கமாக மொச்சிட்ருக்கோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பேஸ்கெட்லையுமே அப்ளை பண்ணி வைக்கிறோம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கொசு வராது. இதை வந்து நீங்கள் 1 டைம் பண்ணதோடு விட்டுறாமல் 1 வீக்குக்கு 1 டைமாவது இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கொசு வந்து வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலேயே தண்ணியில் பழங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பேஸ்கெட்டில் வைக்க போகிறோம். பேஸ்கெட் வந்து நல்லா ஏர் போகிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வச்சாலும் தண்ணி வந்து தங்கக்கூடாது. இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி தான் எடுத்து ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஓப்பன் பிளேஸில் வைக்கிறதுனால அதில் ஈரத்தன்மை இருந்தாலும் அந்த காற்றுலேயே வந்து காஞ்சிரும். இந்த டிப்ஸ் வந்து முக்கியமாக யாருக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓப்பன் பிளேஸில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.